வேளையிலும் கூட நம்ம ஆண்டவரை துதிக்கிறதுக்கு, ஆராதிப்பதற்கு எழுந்து நிற்கலாமா? இறைவார்த்தை சொல்லுகிறது, நம்ம திருப்பாடல்ல வாசிக்கிறோம், ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்போதும் என் வாயில் ஒலிக்கும் என்று. ஆமேன், ஆமேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆமேன், ஆமேன். இந்த அரை நேரத்துல கூட நம்ம ஆண்டவரை ஸ்துதிக்கவிருக்கிறோம். நீங்க என்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்குறீங்களோ அதை கேட்டு கேட்டு ஆண்டவரை ஸ்துதிங்க. இந்த நேரத்துல கண்களை மூடி கரங்களை உயர்த்துவோமா? Praise the Lord. Praise the Lord. உங்கள் அனைவரையும் இந்த துதி ஆராதனை வேலைக்கு நாங்கள் அனைவரும் வரவேற்கிறோம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் சத்தமாக பேசுங்களா, கேட்க மாட்டேங்குது. நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்க, கொஞ்சம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமேன், சூப்பர். நிறைய பேர் உயர்த்திருக்கீங்க, கொஞ்சம் பேர் மட்டும் தூக்கல, பரவாயில்ல. நான் ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்போ அவங்க சொன்னாங்க, என் லைஃப்பில் ஒரே போராட்டம் தம்பி, காலையில் எந்திரிச்ச உடனே பிரச்சனை, நைட்டு தூங்கும் போது பிரச்சனை, லெஃப்டில் ஒரு பிரச்சனை, ரைட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியா அப்படின்னு கேட்டிருக்கும் போது அவங்க சொன்னாங்க, ஆனால் அந்த பிரச்சனை மத்தியிலையும் நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். டெய்லியும் நான் நன்றி நன்றின்னு மட்டும் சொல்லிகிட்டே இருந்தேன் அப்படின்னு. ஸோ அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஆள் பிரச்சனையில் மத்தியிலும் அவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ கடவுளுக்குள்ளே அவங்க விசுவாசத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் எல்லாத்துக்குமே நான் நன்றி நன்றின்னு நான் சொல்ல ஆரம்பித்தேன். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பிரச்சனை பெருசாகிடுது, ஆண்டவர் சின்னதாகிடுறாங்க. இல்லையா அன்பார்ந்தவர்களே? ஆமாவா? ஆனால் இவங்க எப்படி நன்றி நன்றின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி நம்மளும் இப்போ நன்றி நன்றி நம்ம சொல்ல போகிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு நிறையா செஞ்சுருக்கார் இல்லையா? நம்ம தகுதிக்கு மீறின நிறைய காரியங்கள் அவர் நம்மளுக்கு செஞ்சுருக்கார். அதற்கு நம்ம இப்போ நன்றி சொல்லலாம். எல்லாமே கண்களை மூடி கரங்களை உயர்த்தலாம். நம்ம நன்றின்னு மட்டும் சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, ஒரு புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, எங்களுக்கு ஒரு காலை உணவை தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, இன்றைக்கு கேட்கவிருக்க இறை வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா. நன்றியின் வாய்களை திறந்து சொல்லாமா? நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த தவ காலத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எனக்கு ஒரு மனமாற்றத்தை தரப்போவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீரே பரிசுத்த தேவனாக இருக்கிறீர் அப்பா, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின தேவனை உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என் பிரச்சனைகள் மத்தியிலே நீர் எனக்கு பதிலாக இருக்கிற தேவனே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி இயேசுவே, உமக்கு நான் நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நன்றி நன்றி இயேசுவே. நம்ம பார்க்குறோம், சேனைகளின் தேவன் பரிசுத்தர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த பரிசுத்த தேவனை நம்ம இப்போ பாடலாமா? யாருமே எங்களை இப்போ பார்க்க வேண்டாம், யார் பாடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டாம். எல்லாமே கண்களை மூடி கரங்களை வாழ்நோக்கி உயர்த்தி அந்த சேனைகளின் தேவனை நம்ம பாடலாமா? சேனைகளின் தேவன் பரிசுத்தர், சேனைகளின் தேவன் பரிசுத்தர், சேனைகளின் தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் தேவன் பரிசுத்தர். நீங்க சத்தமா பாடுங்க. சேனைகளின் தேவன், பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் தேவன் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே.
ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் தேவன், சேனைகளின் தேவன் பரிசுத்தர், சேனைகளின் தேவன் பரிசுத்தர், சேனைகளின் தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் தேவன், சேனைகளின் தேவன் பரிசுத்தர், சேனைகளின் தேவன் பரிசுத்தர், சேனைகளின் தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே இயேசுவை உயர்த்திடுவே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் தேவன் பரிசுத்தர். கரங்களை உயர்த்தி பாடலாமா? சேனைகளின் தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவர், நீர் ஒருவரே போற்றுதற்குரியவர் ஆண்டவரே, நீர் ஒருவரே மகிமையும் மாட்சியும் நிறைந்தவராய் இருக்கிறீர் இயேசுவே. இதோ அந்த ஆண்டவரை, அந்த மாட்சிமை மிக ஆண்டவரை நாம் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தலாமா? ஆண்டவரே இயேசுவே, உம்மை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் இல்லாதவைகளை இருப்பவைகளாய் அழைக்கிறவர் ஆண்டவரே. நீர் ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர் அப்பா. உமக்கு நிகர் நீர் ஒருவரே ஆண்டவரே. உம்மை போல வேறு கடவுள் இல்லை ஆண்டவரே. நீரே வல்லமை நிறைந்தவர், நீரே வாக்கு மாறாதவர், நீரே எல்லாவற்றிலும் சிறந்தவராய் இருக்கிறீரே இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அவரை நோக்கி இந்த வேளையில பாருங்க, இதோ அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை, அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை யாரெல்லாம் நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கிறாங்களோ, ஆண்டவரை யாரெல்லாம் இடைவிடாத ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வெற்றியை தருகிற கடவுளா இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். நம்ம அந்த ஆண்டவரை, இதோ இயேசுவே, நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால உண்டாக்கினீரே. இதோ உம்முடைய செயல்கள் எல்லாமே மாட்சிமையும் மகத்துவமுமா இருக்கிறதே. நீரே ஆராதனைக்குரிய கடவுளா இருக்கிறீங்க அப்பா. உண்மைதான் அந்த தூதர்கள் இடைவிடாமல் ஆண்டவரே தூயவர் தூயவர் என்று இடைவிடாமல் அல்லும் பகலும் அந்த உயிர்கள் போற்றிக் கொண்டே இருக்கின்றன. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்கினதே உம்மை துதிப்பதற்கு தானே ஆண்டவரே. இந்த மாலை வேளையில நான் உங்களை துதிக்கணுன்றதுக்காக தானே ஆண்டவரே என்னை நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க.
அதற்காக நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஆமான் ஆண்டவர்களே, நம்ம விவிலியத்துல பார்க்கிறோம், எத்தனையோ நிகழ்வுகளை பார்க்கிறோம். இது ஆண்டவரை எங்கெல்லாம் ஆராதிக்கின்றார்களோ அந்த இடத்துல அவர் பிரசன்னமாய் இருக்கிறார் என்று. ஏனென்றால் அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற ஆண்டவர். ஆமென், ஆமென், ஆமென். இந்த நேரத்திலும் கூட நாம் எல்லோரும் ஒன்று கூடி ஆராதிக்கும் பொழுது நம் மத்தியிலையும் அவர் வாசமாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்பிக்கையா இருக்கீங்க? இந்த நேரத்துல நான் துதிக்கும் போது கடவுள் இங்க இருப்பாருன்னு பல்லம்மா கரங்களை தட்டி அந்த நம்பிக்கை உள்ளவர்களை ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இதோ நம்ம தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவரை அந்த சிங்க குகையில போட்ட பொழுது அடுத்த நாள் காலையில எந்த அரசன் தானியேலை சிங்க குகையில போட்டாங்களோ அதே அரசன் அதிகாலையில வேகமா எழுந்து ஓடி சென்று தானியேலோட நிலைமையை பார்க்க சென்றாராம். அப்போது அவர் என்ன சொன்னார்னா, தானியேலே, இடைவிடாமல் ஆராதிக்கும் கடவுளின் ஊழியனே, கடவுள் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரோ என்று கேட்கிறார். தானியேலே, இடைவிடாமல் கடவுளை ஆராதிக்கும் கடவுளின் ஊழியனே என்று. ஆமென், ஆமென். ஆமன் பாந்தவர்களே, ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது அவர் நம்ம மத்தியிலே மகிமையான காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அன்றைக்கு எரிகோ கோட்டை துதியினால விழுந்தது என்று நம்ம அறிவோம். இன்றைக்கும் கூட நம்ம வாழ்க்கையிலும் மதில்களாய் இருக்கின்ற காரியங்களை அந்த துதி தகர்க்க வல்லமை உள்ளதாயிருக்கிறது. அந்த ஆராதனைக்குரிய ஆண்டவரை நம்ம கண்களை மூடி கரங்களை உயர்த்துவோமா? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். அந்த ஆராதனைக்குரிய ஆண்டவரை இன்றைக்கு நம்ம ஒருமனப்பட்டு எல்லாரும் ஒன்று கூடி துதிக்கின்ற பொழுது, இதோ அன்றைக்கு பவுலும் சீலாவும் சிறையில் இருந்த பொழுது அந்த மக்கள், இறை மக்கள், அவங்க எல்லாரும் ஒன்று கூடி துதிச்சாங்க. அந்த துதியினால தான் அவர்கள் விடுதலை அடைந்தார்கள். இன்றைக்கு நாம் எல்லோரும் ஒன்று கூடி துதிக்கின்ற பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியங்களை ஆண்டவர் நம் மத்தியிலே செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆராதனை, 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 ஆராதனை. கரங்களை அசைத்து பாடுவோமா? ஆராதனை, ஆராதனை, காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை, 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 துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை. இதோ தன் ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி இதோ அவரை எங்களுக்கு ஒரு ஜீவ பலியாக கொடுத்த தந்தையாம் தேவனே, உம்மை நாங்கள் இந்த வேளையில ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, மனப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வானப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. எல்லோரும் சேர்ந்து ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை. இதோ நம்ம ஆண்டவரை போல கற்பாரை யார், தூயவரை போல மாட்சிமை பொருந்தியவர் யார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அவரே மகிமைக்குரிய கடவுள். அவரை எல்லா துதி கன மகிமைக்கும் பொருந்தியவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை.
மெசியாவே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மெசியாவே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை மாலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கு மாலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் ஆமென். ஆமென் பார்ந்தவர்களே, நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் பார்க்கிற இந்த உலகை தன் வார்த்தைகளால் உருவாக்கினார். அவர் விவரிக்க முடியாத பல காரியங்களை, நம் எண்ணத்திற்கு மேற்பட்ட பல அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் இதோ நம் விவிலியத்திலே பார்க்கிறோம். 2 குறிப்பேடு 20. யோசபாத்து என்ற ஒரு அரசன் இருந்தான். அவன் ஆண்டவரை பின்பற்றி நடந்ததால் ஆண்டவர் அவனோடே இருந்தான். ஒரு நாளில் அவனுடைய எதிரிகளான மோவாபியரும் அமோனியரும் அவனுக்கு எதிராக திரளான ஆட்களை கொண்டு போர் தொடுக்க வந்தாங்க. அவன் அச்சம் கொண்டு நடுநடுங்கி போனான். ஆண்டவரிடத்தில் ஓடோடி வந்து அவருடைய ஆலயத்துக்கு முன்பாக மண்டியிட்டு, ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் நீங்கள் தான் என்னை காப்பாற்றிருக்கிறீங்க, நீங்கள் தான் இப்பயும் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடினார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இதோ நாம் ஒரே குரலாக இந்த இடத்துல ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரும் பல கவலைகளோடு, பல கஷ்டங்களோடு, பல துன்பங்களோடு, பல கட்டுகளோடு வந்திருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, அன்றைக்கு யோசபாத்திடம் ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தைகளை தான் இன்றைக்கும் உங்களிடத்துல சொல்கிறார். அவர் அந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு தோன்றி சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? இப்பெரும் படையினரை கண்டு நீ அஞ்ச வேண்டாம், நீ நிலை குலைய வேண்டாம், ஏனென்றால் இந்த போர் உன்னுடையதல்ல, என்னுடையது. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. அதே பதிலை தான் ஆண்டவர் உங்களிடத்திலே சொல்கிறார். எந்த பாவங்கள் உங்களை கட்டி வைத்திருந்தாலும், எந்த கட்டுகள் இருந்தாலும், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இந்த போர் அவருடையது. அன்றைக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் அந்த இடத்துல நின்று எதிரிகள் முன்னாடி பாடிக்கொண்டிருந்தாங்க. அப்பொழுது அந்த எதிரிகள் அனைவரும் தங்களிடையே வெட்டுண்டு ஒவ்வொருவரும் மடிந்தார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆண்டவர் விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்பவர். நம் எண்ணத்திற்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார். இதோ கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அவரிடத்துல பாடுவோமா? விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே,
செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ வல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி, ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான இரக்கம் காரணம் அதற்கு, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான இரக்கம் காரணம் அதற்கு, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே, கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஆமா ஆண்டவரே, நீ சர்வ வல்லவர் ஆண்டவரே, சர்வ வல்லவர். ஆமன் ஆண்டவர்களே. ஒருவேளை நம்ம நம்பி இருக்கிற மனிதர்கள் நல்லவர்களா இருக்கலாம், ஆனா எல்லா நேரமும் அவங்களால சர்வ வல்லவர்களா இருக்க முடியாது. ஆனால் நம்ம இயேசு ஆண்டவர் ஒருவர் மட்டுமே, அவர் நல்லவராகவும் இருக்கிறார், அவர் சர்வ வல்லவராகவும் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அந்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், இதோ வானாதி வானங்களை உண்டாக்கினவர், தன்னுடைய ஒரு வார்த்தையினால இந்த கோள்களை நிறுத்தினவர், தன்னுடைய கரங்களினாலே கடல் நீரை அளப்பவர், இதோ பூமியின் மண் துகளை மரக்காலில் அளப்பவர்னு அவரை பத்தி விவிலியம் சொல்லுது. இவ்வளவு மேன்மையான கடவுள், இவ்வளவு வல்லமையான கடவுள் நமக்காக ஒரு நம்மை போல மனிதரானார். இதோ சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தம்மையே கீழ்ப்படுத்தினார் என்று நம்ம விவிலியத்துல வாசிக்கிறோம். கண்களை மூடி இதோ அவர் நமக்காக அந்த சிலுவையை சுமந்ததை இந்த வேளையில நினைத்து பார்ப்போமா? இதோ ஆண்டவர் இதோ தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்துல அனுப்பினார். பழைய ஏற்பாட்டுல லேவியர் புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலிகளை மக்கள் செலுத்தி வந்தாங்க. உடலின் உயிர் குருதியில் இருக்கிறதுன்றதுனால அந்த குருதி, அந்த ரத்தம் சிந்தப்படணும்னு சொல்லி ஒவ்வொரு புறாக்கள், காளைகள், ஆடுகளை சிந்துறாங்க. ஆனா தொடர்ந்து இந்த சிந்தப்பட்ட ரத்தம் மக்களுடைய பாவங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வரவே இல்லை. அதனால் தந்தையாம் கடவுள் இந்த பாவத்திற்கு முழுவதுமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்னா பாவம் இல்லாத ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்துல, இந்த அண்ட சராசரத்துல பாவம் இல்லாத ஒரே ஒரு நபரான தன்னுடைய ஒரே மகனை நமக்காக அனுப்பினார்.
இந்த வேளை அந்த அன்பை நினைச்சு பார்ப்போமா? இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் பெற்றோரா இருப்பீங்க. உங்க பிள்ளைங்க கீழே விழுந்துட்டாங்க, அடிபட்டுருச்சுன்னா உடனடியாக உங்களுடைய உள்ளம் எவ்வளவாய் பதறும். ஆனால் தந்தையாம் கடவுள், அவருக்கு நல்லாவே தெரியும் தன்னுடைய மகன் இந்த உலகத்திலே மரிக்கதான் போகிறாரு, சாவதற்காகவே அனுப்பப்பட போகிறார் என்று நல்லாவே தெரியும். ஆனாலும் தந்தையாம் கடவுள் இயேசு ஆண்டவரை அவருடைய இரத்தத்தை சிந்துவதற்காகவே இந்த உலகத்தில் அனுப்பினாரு. நீங்க ஒவ்வொரு முறை அந்த சிலுவையை நாம் பார்க்கின்ற பொழுது அது தந்தையாம் கடவுளின் அன்பின் அடையாளமாகவே நமக்கு இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. ஆமென், ஆமென். இதோ நமக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை இந்த வேளையில நம்ம ஆராதிக்கலாமா? இதோ அந்த மேன்மையான இரத்தத்தை இந்த வேளையில நினைவு கூர்ந்து பார்ப்போமா? ஆமா ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்திற்காக உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அது வல்லமையின் இரத்தமாய் இருக்கிறது, எங்கள் பாவங்களை கழுவுகிற இரத்தமாய் இருக்கிறது, உம்மோடு எங்களை இணைக்கும் இரத்தமாய் இருக்கிறது, எங்கள் நோய்களை நீக்கும் இரத்தமாய் இருக்கிறது, எங்கள் சாபங்களை நீக்கும் இரத்தமாய் இருக்கிறது, எங்களை உம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்ய வைக்கிற இரத்தமாய் இருக்கிறதே ஆண்டவரே. ஆம் தகப்பனே, உம்முடைய இரத்தத்திற்காக உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அது வல்லமை உள்ளதாய் இருக்கிறதே, அதற்காக உம்மை ஆராதிக்கிறோம். அது எங்களுக்கு விடுதலை தரக்கூடியதாய் இருப்பதற்காக உம்மை ஆராதிக்கிறோம். ஆம், இதோ இறைவார்த்தை சொல்லுகிறது அன்பார்ந்தவர்களே, இதோ கடவுள் உங்களுக்காக கொடுத்த விலை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அது பொன்னோ வெள்ளியோ அல்ல, அது மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற தூய்மையான இயேசுவின் இரத்தம் என்று. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் இரத்தம் நம்ம எல்லா பாவங்களிலிருந்தும் எல்லா சாபங்களிலிருந்தும் நம்மளை விடுவிக்க வல்லதா இருக்கிறது. ஆமென், ஆமென். அந்த இயேசுவின் இரத்தத்தை, அந்த இரத்தத்தின் வல்லமையை இந்த வேளையில நம்ம உணர்ந்து பாடி ஆண்டவரை துதிக்கவிருக்கிறோம். இதோ நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இது. இயேசுவின் இரத்தத்தை இந்த வேளையில நாம் எல்லோரும், இந்த வளாகத்தில் இருக்கிற எல்லோரும் உயர்த்தி நாம் ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது அந்த இரத்தத்தின் வல்லமையை இந்த வேளையில உணரவிருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? இயேசுவின் இரத்தமே இதோ நமக்கு வல்லமையையும் நமக்கு மீட்பையும் நமக்கு வலிமையும் கொடுக்கிற இரத்தம். இந்த வேளையில உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் படுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் படுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் படுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் படுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.
தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இந்த துதி ஆராதனையில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அனைவரும் அமர்ந்து கொள்வோம்.